நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் ஒன்றை சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த ஆண்டு தேர்தலுக்கான முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடன் எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார். டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நேருக்கு நேர் சந்திச்சு இவர் அவரு பாராட்டுறாரு, வாழ்த்துறாரு, அவர் இவரை பாராட்டுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு மோடி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? அது அந்த இடத்துல அவர்கள் அப்படிதான் பேசி ஆகணும். வேற என்ன செய்வாங்க? ஒரு தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு 15 காலம் தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமர், இங்க நாங்க ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர், அடுத்த நிமிடம் அவர் இங்க வரப்ப கண்டிப்பாக இந்த கூட்டணியை அவர் தூக்கி பிடிச்சுதான் பேசணும். மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதை எந்த மக்கள் இவரிடம் சொன்னார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதற்கு முன்னாடி எந்த நிலையில் பாஜக, இப்ப ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, இங்க கம்யூனிசம் ஆளக்கூடிய கேரளாவில் நாளைக்கு ஒரு திருச்சூர்ல ஒரு எம்பி வருது, வரவே வராதுன்னு சொன்ன இடத்துல ஒரு எம்பி வருது. திருவனந்தபுரம் கேபிட்டல் ஆஃப் கேரளாவை, பெரிய மாநகராட்சியை இன்னைக்கு கேரளா கையில பிஜேபி கைப்பற்றி இருக்குங்கிறப்ப, அப்ப நாங்க அங்க குரோயிங் பார்ட்டி, அதனால எங்களை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு நீங்க சொன்னா பரவாயில்ல. மோடியை, பிஜேபியை தமிழ்நாடு மக்கள் என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க, எங்க அங்கீகரிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. அதற்கு அப்பாற்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தேர்தலில் மக்கள் நாளைக்கு வெற்றி கொடுத்தாங்கன்னு கேட்க தோணுது. இதில் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குது, மக்கள் எங்களை விரும்புகிறார்கள் என்று மோடி பேசுவது உண்மையிலேயே நாளைக்கு அவர் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை குஷிப்படுத்தும் விதமாக தான் பார்க்க தோன்கிறது. பாஜக ஆட்சின்னு சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக இருந்தாலுமே சொல்றேன், அது கீழே இருக்க தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்காக அவர் பேசுவது போலதான் இருக்குதே தவிர மற்றபடி இல்ல. அதை நீங்கள் சொல்லும் போது இப்ப எடப்பாடியும் டிடிவி தினகரனும் மாறி மாறி கை குறிக்கிறத பார்த்தா, அவங்க ரொம்ப பிரியத்தை பரிமாறிக்கொள்வதை பார்க்கும்போது, நீங்கள் எல்லாருமே இந்த நகைச்சுவையா சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அதை வேணா எடுத்துக்கலாமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் பொருந்தா கூட்டணி, கொள்கை இல்லாத ஒரு வகையில் அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா வேற. நீங்க மொத்தமா ஒரே கூட்டமா இருந்தீங்க, உங்களுக்குள்ளார நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்த போது அவர் உங்களை ஏமாற்றி விட்டார். துரோகத்தின் மறுபெயர், துரோகத்துக்கு நான் நோபல் பரிசு கொடுக்கலாம். அமமுக அவர் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை தொடங்கினதே நாளைக்கு இந்த துரோகத்தை வீழ்த்துவதற்காக, இவரை அதிமுகவை கைப்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களில் இன்று திமுகவுக்கு உங்களிடம் இருந்து பிரிந்து வந்த தங்க தமிழ்ச்செல்வன், செந்தில் பாலாஜிக்கு அப்பாற்பட்டு 16 பேருடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. 2019 40 தொகுதியிலையும் எம்பி கேண்டிடேட் போட்டீங்க, கை காசதான் செலவு பண்ணா. இன்னைக்கு அவங்களோட நிலையை யோசிக்கவில்லை. 2021 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டீங்க. இப்ப கடந்த 2024 கூட 2 தொகுதி பாராளுமன்றம் வாங்குறாரு. இவர் தேனியில நின்னாரு, திருச்சியில அமமுக நின்றுச்சு, 4வது இடம். நாம் தமிழர் கட்சி 3வது இடம். அதாவது ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வேட்பாளர் நன்கு அறிமுகம். 7.5 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரம், வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருக்காரு. இன்னைக்கு இப்ப அவர் சொத்து அனாமத்தா தொங்குது. இப்ப இதை நீங்க முன்னாடியே எடப்பாடி அனுசரிச்சிருந்தாலோ ஏற்றுக்கொண்டிருந்தாலோ இந்த நிலை தேவையா அப்படிங்கிற பார்வையில தான் பார்க்க தோணுது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அடுத்தது ஒரு அடையாளப்படுத்த பேர் அப்படின்னா நீங்க சசிகலாவை தான் சொல்லணும். சசிகலா அம்மையார் அவர்களை எடப்பாடி ஏத்துக்க தயாரா இருக்கிறாரா? நோ அப்படின்னு சொல்றப்ப, எங்க சித்தியை நீங்க சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. மேடையில் பேசும்போது அவரு யாருமே என்னை கட்டாயப்படுத்தல, நான் மற்றவங்க சொல்ற மாதிரிலாம் அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்றவர் தூக்குல தொங்கலான்னாரு எடப்பாடி கூட போய் நிக்கிறதுக்கு. இன்னைக்கு மேடையில போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க, கையை குளிச்சுக்கிறீங்கிறப்ப, இதை பார்ப்பதற்கு இதுவும் அரசியல்ல சகஜம்னு நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த விமர்சனங்கள் கடுமையான காலங்களில் வச்சிருந்து. இப்ப முன்னாடி சார் எதை ஈஸியா எடுத்துக்கலாம்னா, இப்ப நயினார் நாகேந்திரன் டிடிவி பேசினார். அவர் என்ன இருக்கிறத விரும்பல, என்னை வெறுக்கிறாரு, என்னை தள்ளி விடுறாரு, அவர் அதுக்காக பண்றாரு, அது ஒரு கட்சி ரீதியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் என்னை ஒரு காழ்ப்புணர்ச்சி பார்வையில நடத்துறாரு, என்னை ஓரங்கட்டுறாருங்கிற ஒரு வருத்தத்துல அது இவங்க 2 பேர் கை கோர்த்துக்கிறாங்கன்னா அது அரசியல்ல சகஜம். நீங்க அண்ணாமலை எடப்பாடியை எந்த அளவுக்கு கடுமையா எதிர்த்தாரு, இன்னைக்கு அவர் திரும்பி எடப்பாடி பேசுறதுக்காக எந்திரிச்சு போறப்ப அண்ணாமலை எந்திரிக்கிறார். இந்த கேவலம் தேவையா? அதாவது இவ்வளவு மானரசத்தை விட்டு நான் நீங்க உட்காந்து சோறு சாப்பிடணுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த நிலைதான் நாளைக்கு எனக்கு அண்ணாமலையையும் டிடிவி தினகரனையும் கேட்க தோணுது. எடப்பாடியை இந்த அளவுக்கு நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு அன்புமணி ராமதாஸை முதற்கொண்டு நாளைக்கு இவர் கவுன்சிலரா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை.
அப்படின்னு பேசினாரு. இவருக்கு நாளைக்கு காலம் தான் இவரை முதலமைச்சர் ஆக்கியது, மக்கள் இல்லைன்னு பேசினாரு. இவருக்கு தகுதியே இல்லாதவர், இவருக்கு என்ன தெரியும் நிர்வாகம்னு பேசினாரு. இன்னைக்கு அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கப்படுது அப்படிங்கிறப்ப கண்மூடித்தனமாக நாளைக்கு அவருடன் போய் நிற்கிறாரு. அந்த மேடையை பொறுத்த வரைக்குமே எல்லா தலைவர்கள் மத்தியிலுமே இவர்கள் யாராவது ஒருத்தர் ஆட்சி இதற்கு முன்னாடி இப்ப ஜி.கே. வாசனா இருக்கட்டும், ஐ.ஜே.கே. பாரிவேந்தரா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் 2024 எடப்பாடி வேணாம் அப்படின்னு நாளைக்கு பிஜேபியுடன் நின்றவர்கள். எடப்பாடியை தலைவராக மதிக்காதவர்கள். இன்னைக்கு உங்களோட முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றீங்க. அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசும்போது குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேணும், ஊழலை ஒழிக்க வேணும், சாராயம் கல்லையா இருக்குது, கஞ்சா புழக்கம் இருக்குது, மாத்திரை மருந்து ட்ரக்ஸ் புழக்கம் இருக்குதுங்கிறாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மேடையோடைய பெரும்பான்மையான தலைவர்கள் டிடிவி கொண்டு அதை பேசுறாரு, குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேணும்னு. ஜெயலலிதா இருந்தப்ப எந்த குடும்பம் அவங்களை சுத்தி இருந்துச்சு, எந்த குடும்பம் ஆட்சி பண்ணுச்சுன்னு எல்லாரும் பேசுனாங்க. எடப்பாடி பேசினாரு, இந்த குடும்பம் தான் நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு இந்த கட்சியை வீணாக்குச்சுன்னு பேசினாரு. அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸுங்கிற பேர் இல்லைன்னா என்ன தகுதி இருக்குது? அதனால தானே என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னாரு. எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப கூட நாளைக்கு பாமக தலைவர்னு சொல்லி அவர் பேர்ல ரா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு அன்புமணின்னு மாத்துறாரு. ராமதாஸ் தானே பாமகனா? நீங்க வெறும் பின்னாடி மாம்பழ சின்னம் போட்டீங்க சார். டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்குக்கு போறாங்க அப்பாவும் மகனும். கட்சி என்னதுன்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது, உங்களுக்கு சின்னம் இல்லை, அதனால இதுல நான் முடிவெடுக்க முடியாது, நீ என்னமா பண்ணிக்க, தேர்தல் ஆணையத்துக்கு போன்னு அனுப்பி விடுறாங்க. இந்த சின்னத்தோடைய பிரச்சனைங்கிறது இப்ப இந்த கட்சிக்கே இல்லைங்கிற நிலையில உங்களுடைய கட்சியோடைய மேடையில் மாம்பழம் சின்னத்தை பெருசா போடுறீங்க, குக்கரை போடுறீங்க அப்படின்னா அப்ப உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நாளைக்கு நீங்க தேர்தல் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் அதிகாரத்தை அந்த ஆணையம் உங்களுக்காக வேணுங்கிறத செஞ்சு தருங்கிறதை பாஜக வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறதா இல்லையா? இப்ப தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சா இவருக்கு தானே? அப்ப நீங்க அதுக்குள்ளார அந்த சின்னத்தை பிளெக்ஸில போட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதுக்குள்ளார நீங்க எப்படி உங்களோட மேடையில நீங்க மாம்பழத்தை போடலாம்? என்ன நம்பி வந்தா உங்களுக்கு எது வேணாலும் செஞ்சு கொடுப்பேன், நாளைக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஊழலை பற்றி பேசுறாரு. மத்திய அமைச்சராக இருந்தப்ப, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப இவர் மேல ஊழல் வழக்கு இன்னும் நிலுவையில இருக்குது அமலாக்கத்துறையில. இவர் ஊழல் செய்யலையா? இல்ல அந்த வழக்கு நாளைக்கு பொய்யுங்கிறாரா? இல்ல உண்மையை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காரா? எனக்கு நல்லா தெரியும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் 10 சீட்டு கொடுங்க, இவ்வளவு தொகை கொடுங்கன்னு நான் அண்ணாமலை கிட்ட பேசினப்ப எனக்கு இந்த கேஸ்லயும் நீங்க முடிச்சு விடணும்னு சொல்லிதான் கேட்டாரு. இன்னைக்கு சாராய கடை திறந்து இருக்குங்கிறாரு. இவர் பூரண மது விலக்கு பாமக போராடும் தெரியுமா? எல்லா டாஸ்மாகையும் பூட்டுறான். இதுதான் இவங்க கையில பெருசா எடுத்தது. முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்குள்ளார மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறப்ப அவங்க பெருசா எடுத்தது டாஸ்மாக மூடு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா டாஸ்மாக் இல்லைனாதான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சி பல மக்களை சாவடிச்சு அந்த கள்ளசாராயம் காய்ச்சினால தனி நபர்கள் சொத்து சேர்த்த பல பேர் பாமகக்காரங்க. உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நடத்துறதுனால அவங்களுக்கு குழப்ப விட மாட்டேங்குது. இப்ப நீங்க அதை மூடிட்டீங்க அப்படின்னா இவன் திரும்பி காய்ச்சலாமேங்கிறதுக்காக தான் பேசுறாங்கிற மாதிரி இருக்குது. எந்த மேடையில் எந்த தலைவர் பேசுறது அவருக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு கொஞ்சமாச்சு யோசிக்கணும்ல. மேடையில பேசின எல்லாருமே ஒருமித்த கருத்தா சொல்றது, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பேசுவோம், எல்லாமே ஒன்னா, மற்றதெல்லாம் மறந்துடுவோம், ஒன்னா நடந்துட்டு போட்டு இப்ப ஒன்னா இருங்க மறந்துட்டு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது. இது நாளைக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் ரூட் லெவல்ல வேலை செய்யுமா அப்படின்னு இருக்குது. டிடிவி இன்று எடுத்த முடிவால் எனக்கு தெரிஞ்சு தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பல பேர் என்னிடம் பேசும்போது, என்னங்க இந்த ஆள் இவ்வளவு கேவலமா திடீர்னு பண்ணிட்டான், இனிமேட்லாம் அவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுங்கிறாங்க. மக்கள் மத்தியில் நாளைக்கு உங்களால போய் இதை ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? யாரும் மிரட்டல போல வரல அப்படிங்கிறவங்க கடைசி நிமிடம் வரைக்கும் 24 தேர்தலில் பயணித்த நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தினா மட்டும்தான் நான் திரும்பி வருவேன்னு சொன்னீங்க. இப்ப மாத்திட்டாங்களா? எப்படி நாளைக்கு திரும்பி வேணாம்னு சொன்ன மத்ததெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை சார். அரசியல்ல சகஜம் சார். இதெல்லாம் எது தெரியுமா சகஜம்? பிஜேபியோட நீங்க கை கோர்க்கிறது சகஜம். 24 இவர் திரும்பி பிஜேபியோட கை கோர்த்தாரு. சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்க விடாம பண்ணது பிஜேபி. உங்களை நம்பி 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணது பிஜேபி. உங்கள் மீது கட்சி சின்னத்தை கைப்பற்ற முயற்சி செய்தீர்கள், பணம் கொடுத்தீங்கன்னு உங்களை கைது செய்தது பிஜேபி. நாளைக்கு உங்களுக்கு கட்சி சின்னத்தை மாத்தி குக்கர் கொடுக்க விடாம கடைசி நிமிஷம் வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்ன சின்னம்னே தெரியாம கடைசி 15 நாளைக்கு முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து உங்களை கேவலப்படுத்துறது பிஜேபி. நாளைக்கு உங்களுக்கு இன்னே வரைக்கும் ₹1 பணம் எடுக்க விடாம உங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது பிஜேபி. இந்த கட்சியோட நீங்க திரும்பி போய் 24 நின்னீங்க ஏதாவது சொன்னோமா? அது அரசியல்ல சகஜம்னு சொல்லலாம். எடப்பாடியை நாளைக்கு எப்படி நீங்க சகஜமா எடுத்துக்க சொல்றீங்க? இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்துகிட்டு அதாவது இப்படி குனியிறாரு. எடப்பாடி பேரை சொல்றப்ப டிடிவி தினகரன் கீழே ஆரவாரம் ஜாஸ்தி ஆகுறப்ப எல்லா பல்லும் தெரியுது. எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தியவர் நாளைக்கு இதே எடப்பாடி நாளைக்கு நீ வீட்டுக்கு வேலை செஞ்சவன் தானே.
வந்தாலும் நீ வேலைக்காரி தான் சின்னம்மா பேசினாரு. உங்க இன்னைக்கே சொல்றேன், உங்க சசிகலா அவர்களும் தேர்தல் சமயத்தில் எடப்பாடிக்கு சாதகமாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறாங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் இது மக்கள் மத்தியில் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா, ஏற்கக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறது தானே நம்மளோட பார்வையா இருக்குது. நயினார் நாகேந்திரன் பேசுறப்பயே சரி, நீங்க நாளைக்கு திமுக ஆட்சியை ஒழிக்கணும், திமுக ஆட்சியை ஒழிக்கணும் மட்டும்தான் பேசுறீங்களே தவிர, நீங்க இப்ப இன்னைக்கு எடப்பாடி பெரிய லிஸ்ட் போடுறாரு. நாங்க கூட்டணி ஆட்சியில் இருந்த போது என்னென்ன செய்தவங்க, என்னென்ன நலத்திட்டங்கள் நாங்க மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கணும்னு கேட்கிறாரு தவிர, கூட்டணியுடன் இருந்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட அடிமையாக இருந்த போது வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்க. நீங்க வேற அப்புறம் அலைன்ஸ்ல எதுக்கு தான் இருக்கிறீங்க? டிஎம்கே அலைன்ஸ்ல கிடையாது, நீங்க அலைன்ஸ்ல இருந்தீங்க, அதனால உங்களுக்கு செஞ்சாங்க. இவங்க அலைன்ஸ்ல இல்ல, அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதானே டிஎம்கேவோட அலிகேஷனா இருக்குது. சார், நீங்க மக்கள் மத்தியில எது பேசும் பொருள் ஆகுதுங்கிறது தான் மேட்ரு. நான் ₹1 கட்டினா நீ திரும்பி 27 பைசா தான் கொடுக்குறாங்கிறது இன்னை வரைக்கும் ஒரு சாமானிய மனிதன் கூட கேள்வி கேட்கணும். அவ்வளவுதான். நீங்க மக்கள்கிட்ட எந்த கண்டென்ட் ரீச் ஆகுதுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர, மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு பழி போடுறாங்க அப்படிங்கிறதை நீங்க பொலிட்டிசைஸ் பண்றதுனால இதனால் என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடியது பெரிய மாபெரும் பிரம்மாண்ட கூட்டணியும் கிடையாது. இது ஒன்றும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போற கூட்டணியும் கிடையாது. ஏன்னா 21 டிடிவியை தவிர மற்றவங்க எல்லாமே ஏற்கனவே இருந்த டீம் தான். இப்ப தேமுதிக இல்ல, அதுக்கு பதிலாக டிடிவி இருக்காரு, அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய மாற்றத்தை இந்த கூட்டணி ஏடிஎம்கே ஓட்டு செதறிச்சு, இப்ப ஏடிஎம்கே ஓட்டு எல்லாம் இணைஞ்சிருக்கு. சார், ஏடிஎம்கே ஓட்டு செதறிச்சு அப்படிங்கிறப்ப 21 இவர் பேச்சை நம்பி துரோகத்தை மீட்கணும், சசிகலா அம்மையார் அன்னைக்கு சிறைச்சாலையில இருந்து பெங்களூர்ல இருந்து வரப்ப சென்னைக்கு வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆனது, அன்னைக்கு மக்கள் ஆரவாரம் எவ்வளவு தூரம் இருந்தது, அன்னைக்கு டிடிவி பின்னாடியோ சசிகலாவை நம்பியோ ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அதனால் நாளைக்கு உங்களால் சில அதிமுக வாக்குகளை பிரிக்க முடிந்தது. நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க. அப்ப 21 என்னால் 30 சட்டமன்ற தொகுதி அதிமுக தோத்துச்சு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப அது யாருக்கு ஜெயிச்சு கொடுத்தீங்க? அப்ப யாரோட பிடிமா நீங்க இருந்தீங்க? டிடி இதுங்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு திரும்பி பரவாயில்ல, நீங்க அப்ப திமுக ஜெயிக்கிறதுக்காக நீங்க அன்னைக்கு உதவலாம். இன்னைக்கு திடீர்னு ஒரு 3 நாள், அதாவது 26 கூட்டணி இல்ல, 31 இல்ல, 36 கூட கிடையாதுன்னு உங்க முதலமைச்சர் வேட்பாளர் 3வது நாள் டெல்லியில கர்ச்சீப்பை போட்டுட்டு எடப்பாடி கிட்ட அமித்ஷா ஆபீஸ்ல போய் காலில் விழுந்துட்டு வராரு. அது நாளைக்கு ஏத்துக்கணுங்கிறீங்க. எடப்பாடி வந்தாருன்னா என் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் திரும்பி விவசாயத்துக்கு போயிடுவேன், ஆடு மாடு மேய்க்க போயிடுவேன்னு அண்ணாமலை. இன்னைக்கு அவர் நான் எந்திரிச்சு வராருன்னு இவர் நடந்து வராருன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. இவரை நாளைக்கு அரையணையில ஏத்துறதான் என் வேலைங்கிறாரு. நாளைக்கு இதே நயினார் நாகேந்திரனை நீங்க பாஜக மாநில தலைவர் ஆக்கவில்லை என்றால் அவர் இந்நேரம் திமுகவின் மாவட்ட செயலராக இருப்பார். இது நாளைக்கு நான் சொல்லல, பாஜக மேடையில் கராத்தே தியாகராஜன் பேசுனது. நாளைக்கு அவர் அங்கதானே வரத்துக்கு இருக்காரு, நீ என்ன பண்றன்னு தெரியலடா நாகேந்திரன், திமுகவுக்கு போறப்ப, அதனால நீங்க எங்க இருந்துட்டு என்ன பண்றன்னு பேசினாரு. இவர் நாளைக்கு திரும்பி இன்னைக்கு எடப்பாடியை பேசுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் திமுக முதலமைச்சரை பேசும்போது கூட ஒரு வார்த்தை முதலமைச்சர் பேர சொல்லாம அவ்வளவு மரியாதையா ஏன் பம்புறாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியாளர்களை பகச்சிக்க கூடாது, பாம்புக்கும் வலிக்க கூடாது, தடிக்கும் வலிக்க கூடாதுன்னு நயினார் இங்கிட்டும் நல்ல பேர் வாங்கிக்கிறாரு, திமுக பக்கட்டும் பலனை சாப்பிட்டுக்கிறாரு. அவருக்கு இந்த தேர்தல் சமயத்தில் சிக்கின 4 கோடி பணமாக இருக்கட்டும், அவர் மகன் மீது கோயில் நிலம் 100 ஏக்கரை பத்திரம் பதிவு சொன்னார்னு லேண்ட் கிராபிங் வழக்கு இருக்குது. இதனால எதுவும் எனக்கு பிரச்சனை வந்துடும், அண்ணாமலை மாதிரி பரவாயில்ல நீ ஃபேஸ் பண்ற கேஸ் போடு அப்படிங்கிற அளவுக்குலாம் நயினார் கிடையாது. நாளைக்கு ஏதோ நோகாம எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறீங்களா, அப்படியே நான் வண்டி ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறாரே தவிர, அன்புமணி எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்தார், யாருமே இது பண்ணல. இதே ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், ஐஜே.கே. பாரிவேந்தர்லாம் 24 எடப்பாடியை தலைமையா ஏற்க மறுத்து நாளைக்கு அண்ணாமலை பின்னாடி நின்னவங்க. இவங்க எல்லாரும் இன்று ஒன்று சேர்ந்து இவர் தாங்க நாளைக்கு சிஎம் அப்படின்னு இவங்களே நேற்றுக்கு தான் சார் முடிவு பண்ணி இங்க நிக்கிறாங்க. ஆனா கீழே இருக்கிற மக்கள்லாம் இதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றத எப்படி நிலைக்கு ஏத்துக்க முடியும்? எந்த வகையில் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இந்த பெல்ட்ல ஸ்ட்ராங்னு சொல்லுங்க. டிடிவி தினகரன் எம்பிக்கு தோக்குறாரு 2 தொகுதியில, 2லயும் நான் தான் சொல்றேன் டெபாசிட் போகுது. நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துக்கு போகுது, அமமுக 4வது இடத்துக்கு போகுது. உங்களிடம் இருந்த 18 எம்எல்ஏக்களில் வந்த தங்க தமிழ்ச்செல்வனிடம் டிடிவி தினகரன் தோத்து போறாரு. யாரு உன்னை நம்பி வந்தவங்கிட்ட நீ போய் தோத்துட்டு வர, உங்க கட்சி லட்சணம் என்ன? அன்புமணி ராமதாஸ், உங்களுடைய சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் நீங்க தோக்குறீங்க, உங்க மனைவி தோக்குறாங்க. ஜி.கே. வாசன் உண்மையிலே எந்த கட்சி வச்சிருக்காரு டக்குன்னு சொல்லணும் பேரு. நீங்க சின்னம்லாம் நாளைக்கு என்னன்னு கேட்கறா, அப்ப தடுமாற்றம் ஏற்படும். நாளைக்கு அன்னைக்கு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ஏதோ கடுமையாக கண்டிக்கிறேன் திமுக அரசைன்னு கீழே பதறிய ஸ்டாலின், சிதறிய ஸ்டாலின்னு போட்டிருந்தாங்க. ஜி.கே. வாசன் கிட்ட 5 பேர், 5 வீட்டுல வேலை செய்யறவங்க கூட 5 பேர் காணான்னு தெரியல. கட்சியாரங்களை விடுங்க. ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில் அவர் எந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டு அவர் நாளைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு தகுதியானவரா சொல்லுங்க சார். நீங்க இந்த கட்சியில ஏசி சண்முகம் ஜெயிச்சாரா? ஐஜே.கே. பாரிவேந்தர் கோடி கோடியா பணம் கொட்டுது,
எங்க இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க நினைக்க தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் அவர்கள் கிடையாது. ரயில் விடுறாங்கல்ல, எல்லா நார்த்ல இருந்து, யூபில இருந்து, டெல்லியில இருந்து, நாளைக்கு உத்தரகாண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் அவர்களோட யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நார்த்ல எல்லாம் ஃபுல் டெவலப்மெண்ட். பணம் அப்படி கொட்டுறவர்களால் நாளைக்கு இதே பாஜகவில் நின்று உங்களால எம்பி ஜெயிக்க முடியல. இப்ப திரும்பி நின்று நாளைக்கு அந்த உங்க சமூக வாக்கே நீங்க ஜாதி கட்சி தான் நடத்துறீங்க, நீங்க தான் சொல்றீங்க. உங்க சமூக வாக்கே உங்களுக்கு அறுவடை ஆகல, டெபாசிட் இழக்கிறீங்க. ஆனால் உங்களால 5 வருஷம் எம்பியா எப்படி இருந்த முடிச்சு? திமுகவோட உதவியால தான் இருந்தீங்க. அது உதயசூரிய சின்னத்துல நின்று. இவர்கள்லாம் பெரிய சிறந்த அரசியல் கட்சி தலைவர்கள், மாற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். இங்க வந்தோன்னா உடனே மக்கள்லாம் எப்பா இவரை எங்கப்பா, ஐயோ இந்த செல்லத்தை தான் தேடிட்டு இருந்தேன், தூக்கிட்டு வான்னு நாளைக்கு யாருக்கு உட்கார்ந்துருந்தான்னு எதிர்பார்க்குறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையை இதுதான் நாங்க, இவ்வளவு பேர் தான் எங்க கூட, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம், இவங்க தான் நாங்க என்டிஏ கூட்டணின்னு காட்டுற ஒரு மேடையா தான் பாக்குறேனே தவிர மாற்றத்துக்கு உண்டான மேடையா என் கண்ணில் அது படல. இப்போ என்டிஏ கூட்டணி தலைவர்கள்லாம் ஆல்ரெடி ஒரு பிக்சர் இருந்தது, யாருமே வரல, எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பி யாருமே வரல, இப்படி எல்லாம் ஒரு பிக்சர் இருந்தது. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ ஒரு பலம் பெற்றிருக்கு. ரெண்டாவது, திமுக மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி. எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சி நடத்தினாலும் அந்த அதிருப்தின்றது இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா போய் சேராத. அதுதான் இப்ப என்னன்னா, நீங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அங்க தலைவர்கள் எல்லாமே எடப்பாடிக்காக திரும்பி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? மோடிக்காக வந்திருப்பாங்க. அதுவும் நாளைக்கு இயல்பா வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு தேவைக்காக வந்தாங்க, இல்ல மிரட்டலுக்காக வந்தாங்க. காரியம் நடக்கணும், அவ்வளவுதானே. இது மக்கள் நலனுக்காகவோ அல்லது உண்மையாலே நீங்க சொல்லக்கூடிய திமுக மீது இருக்கக்கூடிய கடுப்புனாலே, இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன்னா 21 டிடிவி ஏன் அதிமுகவுக்கு எதிராக வேலை பார்த்தாரு? அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால திமுக வரணும். அந்த கோவத்திலேயாச்சும் அட்லீஸ்ட் திமுக வரக்கூடாதுங்கிற கோவத்துல இதுல யாராவது ஒருத்தராச்சும் மேடையில் இருக்காங்களான்னு பாருங்க. ஒருத்தர் கூட கிடையாது. எடப்பாடியை 24 எந்த கட்சி நாளைக்கு போய் நின்றுச்சு? பிரேமலதாவும் ராஜ்யசபாக்காக போனாங்களே தவிர அதிமுகவுக்காவோ இவருக்காவோ எடப்பாடிக்காவோ போய் நிக்கல. அப்ப அந்த கூட்டணிக்கு அப்பாற்பட்டு வேற யாரு இருந்தா? நீங்க பிஜேபியை தூக்கி எறிஞ்சதுனால எஸ்டிபிஐ வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு மோடியை வச்சுக்கிட்டு இவ்வளவு புகழ்ற எடப்பாடி இதை எஸ்டிபிஐ மாநாடுல பேசுனது அப்படியே நீங்க போடுங்க இன்னொரு பக்கத்து என்ன பேசினாருன்னு. நாளைக்கு இந்துத்துவ கட்சின்னு மதவாத அரசியல் பண்றாங்கன்னாங்க, சிஐஏ எல்லாம் என்னை கட்டாயப்படுத்தினாங்கன்னாங்க, கூட்டணி தர்மத்தை செஞ்சேன்னாரு. அதெல்லாம் எங்க பேசுறது? நீங்க உங்க வாயால பேசுனது தானே சார். இதே பிஜேபியை பத்தி உங்க வாயால என்ன சொன்னீங்க? இவ்வளவு புனிதம் செஞ்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு புனிதர், நாட்டுக்கு இவர் ஒரு தேவ தூதரோட மோசம், ஒரு இவ்வளவு பெரிய நல்லவர், மக்கள் நலக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்தாருன்னு சொல்ற எடப்பாடி 24 அப்புறம் ஏன் பிஜேபியை தூக்கி போட்டார்? சார் ஏதாவது ஒண்ணு சிங்காவதா சொல்லுங்க. நீங்க அலையன்ஸ் பார்ட்டில 2017 இருந்து மக்கள் நல கூட்டணி உடைந்ததுல இருந்து திமுகவோட அலையன்ஸ் இன்டாக்டா இருக்குது. இவங்க யாருமே இதுக்கு முன்னாடி எந்த நிலையிலையுமே ஒற்றுமை காட்டாதவர்கள். ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்துகிட்டு நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறதை நீங்க எப்படி ஏற்க பாக்குறீங்க? எடப்பாடியோடைய மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, 2024 அண்ணாமலையோடைய வளர்ச்சி எதனாலனா எடப்பாடியோட ஆப்சன்ஸ்னாலதான், அவரோட இயலாமையினாலதான். இன்னைக்கு விஜய் 26 நாளைக்கு பெரிய பேசும் பொருள் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தலைவர் இல்லாதனாலதான். மக்கள் மத்தியில நீங்க 4 போட்டோ வைங்க சார், ஸ்டாலினை வைங்க, விஜயை வைங்க, எடப்பாடியை வைங்க, சீமானையும் வச்சுக்கோங்க. ஆனா நாளைக்கு எடப்பாடி பக்கத்து யாருமே போக மாட்டாங்க. ஒருவேளை அங்க ஏதாவது போனா கூட இந்த பப்ளிக் ரிவ்யூ நிறைய ரீல்ஸ் போடுறாங்களா, அங்கங்க போய் எனக்கு ஓட்டு போடணும் போடுறாங்கன்னா கூட அந்த ரெட்டலை சின்னத்துக்காக போடுறானே தவிர எடப்பாடியை தனித்துவமாக ஒரு சிறந்த தலைவராக எந்த மக்கள், எந்த பகுதி மக்களோ இல்ல யார் நாளைக்கு விரும்புறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சி அதிகாரத்தை வைத்து என்ன வேணாலும் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது எல்லா மாநிலத்திலையும் பலன் கொடுக்காது அப்படிங்கிறதை தமிழ்நாடு சொல்லும். ராகுல் காந்தி நாளைக்கு கேரளாவில் நின்று தான் எம்பி ஆகுறாரு, ஸ்மிருதி இரானி கிட்ட தோக்குறாரு, நாளைக்கு கேரளாக்கு வராரு. ஏன் கேரளாக்கு வராரு? அதுவும் வயநாடை தேர்ந்தெடுக்கிற அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நின்னா எந்த சூழ்நிலையிலும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். அப்ப அவருக்கு ஒரு ஸ்மூத் வின்னிங்கா இருக்கும் நிக்கிறவர். பாராளுமன்றத்தில் பாரத பிரதமரை பார்த்து சொடக்கு போட்டு நீ சாவர வரைக்கும் இந்த இடத்துல உன்னால ஆட்சி செய்ய முடியாதுங்கிறத அவர் கம்யூனிசம் ஆளக்கூடிய கேரளாவை சொல்லல, தமிழ்நாட்டை தான் சொன்னாரு. மோடி அவர்கள் நீங்கள் என்ன நினைச்சாலும் தமிழ்நாட்டுல உங்களால ஆட்சி புரிய முடியாதுன்னு சொன்ன இடம் நாளைக்கு பிற மாநிலங்களில் டெல்லியில் பாஜகவுக்கு பலன் கொடுத்துருக்கலாம், நாளைக்கு மகாராஷ்டிரால கொடுக்கலாம், நாளைக்கு தெலுங்கானால கொடுக்கலாம். எது வேணாலும் நீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வச்சு, சரி நான் தெலுங்கானாலே கேட்கிறேன், முதலமைச்சர் மகள் வரைக்கும் கைது பண்ணீங்க, கவிதா அவர்களை ஊழல் வழக்கில் கைது பண்ணி பிஆர்எஸ் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க தானே முடிஞ்சுட்டு பிஜேபி ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுச்சா? காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி தானே ஜெயிச்சாரு.
சார் நீங்க ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க அந்த அதர் சைட் பார்ட்டியை நெகட்டிவ்டைஸ் பண்றதுக்கு சில இஷ்யூஸை கலப்பி விடுறீங்க, சில காரணங்கள் சில சூழ்நிலைகளை உருவாக்குறீங்க. ஆனால் முடிவெடுப்பவர்கள் மக்கள் தான். நீங்க இன்று இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் திமுக அமைச்சர்களையே கைது செய்தாலும், திமுகவை ஊழல் ஊழல் ஊழல்னு சொன்னாலும், மக்கள் மத்தியில் இந்த குறுகிய காலகட்டத்தில் இது எடுபடுமானா எடுபடாது. நீங்கள் இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சிறந்த தலைவர்களாக இருந்தால், வளம் சேர்க்கக்கூடிய தலைவர்களாக இருந்தால் பரவாயில்ல. நீங்க மேடையில பேசுனதுலயே சிம்பிளா சொல்லுங்க, நாளைக்கு யாரு பேசுனா? எடுத்தோன்னே நாளைக்கு ஒண்ணு நயினார் பேசினாரு, அடுத்தது டிடிவி பேசினாரு, அன்புமணி பேசினாரு, மோடி பேசினாரு, அவ்வளவுதானே. இப்ப இவங்களே சொல்றாங்க இது இந்த 4 பேர் மாநிலத்தில் விட்டுருங்க, இந்த 3 தான் எங்க கட்சிங்கிறாங்க. சின்னங்களே அங்க அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கத்து தாமரை பெருசா, இன்னொரு பக்கத்து ரெட்டலை பெருசா, நடுவுல மாம்பழம், இந்த பக்கத்து குக்கர். இந்த 4 தான் அவங்களே பொருட்டா நினைக்கிறாங்க. வாசனையோ ஜான் பாண்டியனையோ ஐஜேகேவையோ யாரும் அவங்க பெரிய ஐடென்டிக்கல் லீடரா அவங்களே பார்க்கல. லோக்கல்ல அங்கங்க இருக்குல்ல அந்த வச்சிருக்கீங்க ஜாதி கட்சி, எல்லாமே ஒரு ஜாதி அடையாளம். சொல்லுங்க நீங்க, ஜான் பாண்டியன் பின்னாடி என்ன ஜாதி இருக்குது, என்ன ஜாதி கட்சி நடத்துறான்னு தெரியும். ஏசி சண்முகம் ஜாதி கட்சி நடத்தலையா? ஐஜேகே பார்வேந்தர் ஜாதி கட்சி நடத்தலையா? சொல்லுங்க. ஜி.கே. வாசனுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எதுக்காகனா, தூதுவராக இங்கிட்ட அங்கிட்ட இல்லைன்னா அவரு நாளைக்கு இங்க பேச்சப் வேலை பார்க்கலன்னா எடப்பாடினாலும் ஜெயில இருந்திருப்பாரு. அதனால அந்த பெருமைக்காக கடமைக்காக மேடையில உட்கார வச்சிருக்கிறாங்களே தவிர, சார் எனக்கு நீங்க என்ன தரீங்க, இதை கொடுங்க நான் வரேன். அன்புமணியும் இன்னைக்கு வந்து நிக்கிறாரு, நாளைக்கு வந்து நிக்கிறப்ப எனக்கு ராஜ்யசபா தரேங்கிறதுக்காக உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்வதற்காகவும் சில பேர்கள் எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது சார். சொல்லு இல்லன்னு சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் எல்லாம் இதெல்லாம் கிரவுண்ட்ல போகுமா? கிரவுண்ட்ல இப்ப மோடி சொல்றாரு, இப்ப பேசுறாரு, தமிழ்நாட்டிற்கு தேவை இரட்டை இன்ஜின் ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வேணும் அப்படின்னு வந்து பக்கத்திலேயே ஒருத்தர் உங்க பக்கத்துல உட்காந்துருக்காருல, அவர் ஓகேவான்னு கேளுங்க. பக்கத்து சீட்ல எடப்பாடி உட்காந்துருக்காரு. மோடி சொன்ன சார் அவரு தான் இங்க வந்துட்டு அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு, இங்க அப்படிலாம் கிடையாது இப்படி அப்படிலாம் கிடையாதுன்னு பப்பாங்கிறாங்கல்ல. நீங்க இங்க உங்களுக்கு அவங்கதான் ஆப்ரேட்டிங் பாஸா இருக்கிறாங்க. டபுள் இன்ஜினுக்கு நாளைக்கு முதல்ல இந்த இன்ஜின் ரெடியா இருக்குதான்னு கேளுங்க. அந்த இன்ஜின் ஓடாத இன்ஜின் உங்களுக்காச்சும் ஆட்சி அதிகாரம் இருக்குது, ஏதாவது நாளைக்கு உருட்டுவீங்க. 24லயாச்சும் நாளைக்கு அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் 19% வாங்கினாரு, அதனால உங்களுக்காக ஏதாவது வாய்ப்பு இருக்குது. இங்க இந்த இன்ஜின் படுத்து 10 தோல்வி பழனிசாமி இல்ல 11 தோல்வி பழனிசாமிங்கிறாங்க. இப்ப 18 தோல்வி பழனிசாமினாலும் பரவாயில்ல. அந்த இன்ஜின் இவங்க ஓட வச்சிட மாட்டாங்க. அது எங்க ஏதாவது இந்த சிலவ சொல்லுவாங்கல்ல, இந்த மோட்டர் இதுக்கு மேல பேராது தூக்கி காயலாங்கடையில போடுங்கிற இன்ஜின் வச்சுட்டு நீங்க எப்படி ஓட வைக்க? இன்னொன்னு டபுள் இன்ஜினுக்கு முதல்ல அந்த இன்ஜின் ஒத்துக்குதா? நீங்க இவ்வளவு நாள் மத்ததுக்கெல்லாம் கூட்டணிக்கு மூலம் ஒத்துக்கிட்டாரா சார்? எப்படி போய் உட்கார்ந்து இருந்தாரு பத்தியமா ஐடிசில? நீங்க சொல்லுங்க, மக்கள் மத்தியில இதெல்லாம் பேசும் பொருளாகுதா? ஒத்துக்கிட்டாங்க சார். இப்பயும் டபுள் இன்ஜின் அமைதியா இருக்காரு, அப்படிதான் வரும் போது சார். கேட்டோம்னா அங்கிட்டு வெளில வந்து திரும்பி பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் அப்படி சொல்லல. டபுள் இன்ஜின்னா ஒரு இன்ஜின் ஸ்பேருக்கு வச்சுக்குவோம், ஒரு இன்ஜின் வேலை செய்யலன்னா இன்னொரு இன்ஜின் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி அதையும் மலுப்பி பேசுவார். கேட்டா மோடிக்கு தமிழ் தெரியாதுங்கிற தைரியத்துல இங்க சொல்லுவாங்க. யாரு நாளைக்கு நயினார் நாகேந்திரனை சொல்ல சொல்லுங்க கூட்டணி ஆட்சின்னு? தைரியமா சொல்லுங்க. மக்களை சார், ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக். திருப்பரங்குன்றத்துக்கு நான் கோயிலுக்கு போனேன். அங்க இருக்கக்கூடிய கடை வீதிகள்ல இருக்கக்கூடிய சும்மா மக்கள்கிட்ட சாதாரணமா பேசுறப்ப உண்மையிலேயே அங்க பேசின மக்கள் பேசுறது திமுக செய்யறது கரெக்டு, பிஜேபி ஏன் தேவையில்லாம நம்மளுக்குறாங்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனநிலையை பார்த்துங்க. இவங்க இப்பயே இப்படி ஆடுறாங்களே, ஒரு அம்மா சொல்லுது சும்மா அந்த இது அர்ச்சனை தட்டு வாங்குறப்ப சொல்லுங்க, இவங்க இப்பயே இப்படி ஆடுறாங்களே, இவங்க எல்லாம் இங்க ஆட்சிக்கு இருந்தா நாங்களாம் என்ன ஆகுறது அப்படிங்கிறாங்க. பாஜகவுடைய சில நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களை ரசிக்கக்கூடிய வகையில் கிடையாது. மாற்றம் வேண்டும் அப்படின்னு பாஜகவை எந்த நிலையிலும் மக்கள் தேர்ந்தெடுக்க தயாராக இல்லை. சீமானுக்கு கூட வாக்களிக்க தயாரா இருக்கான். விஜயை மாற்றமாக பார்க்கிறான். எதுவுமே செய்யாதவர், இதுவரைக்கும் ஆட்சி செய்யாதவர், தேர்தலை சந்திக்காதவர், என்ன வாக்கு சதவீதம் நிரூபிக்காதவர், ஆனால் மாற்றத்துக்கு உண்டான தலைவராக அவரை பார்க்கிறான். எடப்பாடியை வந்து அண்ணாமலையை பார்க்கறான். ஆனா எடப்பாடியை அவனாவது மதிக்கிறானா அப்படின்னு பார்த்தா சத்தியமா யாருமே அவரை பொருட்படுத்துற நிலையில் இல்லைங்கிறப்ப எப்படி நீங்க அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா கேண்டிடேட்டா நீங்க சார் உண்மையிலே சொல்லணும்னா உங்களால இவிஎம் மிஷின்ல கை வைக்க முடியும், விவிபேட்ல கை வைக்க முடியும் அப்படின்னால் நாளைக்கு திமுக இங்க 40 ஜெயிக்காது. நீங்க எல்லா மாநிலத்திலையும் காவி சாயம் பூசி இருப்பீங்க. உங்களால் இந்த அதிகாரங்களை வைத்து சில ஜம்பங்களை காட்ட முடியுமே தவிர தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த குளறுபடிகளும் செய்ய முடியாது. மக்களின் முடிவே இறுதியானதுங்கிறப்ப இந்த நிலையில் உண்மையிலேயே திமுக வேணான்னு இந்த மேடையில் இருப்பவர்கள் சொல்றதுக்கு, சார் நான் சொல்றேன், ஊழல் எல்லா கட்சியிலும் இருக்கிறதான். டாஸ்மாக்ல 5 ரூபா முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்ல வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப டிஎம்கே பீரியட்ல 10 ரூபா வாங்குறாங்க. நாளைக்கு ஏடிஎம்கே வந்தா 15 ரூபா வாங்குவோம். எங்க கரப்ஷன் ஃப்ரீயா எங்க இது வரைக்கும் இந்தியால எந்த மாநிலத்துல எங்கேயாவது இருந்திருக்குன்னு சொல்லுங்க.
எதுவும் இங்க புதுமை கிடையாது. கஞ்சா கிடைக்குதா, ட்ரக்ஸ் கிடைக்குதா, கரெக்ட் தான், இல்லைன்னா சொல்லல. அதை கண்ட்ரோல் பண்ணணும் தான். போலீஸ் சைடு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கு ஒரு 100 கிராம் 200 கிராம்ல மாட்டுறாங்க. கூட்டு போனா அங்க கோர்ட்ல அவன் வந்து குண்டாசு போட்டா கேஸை உடச்சு விட்டுறான். கிலோ கணக்கில் கொண்டுட்டு வா, இவ்வளவு குவான்டிட்டி சப்ஸ்டன்ஸ் இருந்தாதான் கேஸ் போடுவாங்கிறான். இவங்க எல்லாம் விற்கிறவன் எல்லாம் அவ்வளவுதான் கையில வச்சிருக்கிறான். எங்க இருந்து பொருள் வருதுன்னு ட்ராக் பண்ண முடியல. எதையுமே எவ்வளவு பண்ணாலும் திரும்பி திரும்பி உள்ள வருது அப்படிங்கறதெல்லாம் எங்கேயோ சோர்ஸ்லயே உடைக்கிறாங்க. தப்பு தான், இல்லைன்னா சொல்லல. ஜஸ்டிஃபை பண்றதுக்குள்ள சம்திங் இஸ் ஹேப்பனிங் ராங். பட் பெருசா அலிகேட் பண்ற அளவுக்கு வேற என்ன இருக்குதுன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய பெரும்பான்மையான திட்டங்களை திமுக செஞ்சிருக்காங்கிறப்ப அவர்கள் மீது குறை சொல்லும் அளவுக்கு மக்கள் மத்தியில எதுவும் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் உங்களுக்கே சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நீங்க டிஎம்கே வேணாம் சார், இந்த இந்த விஷயம் தப்பு சார்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அரசாங்கங்களை எதிர்த்து நடக்கிறது இயல்பு. ஆனால் அதை அப்படியே நாளைக்கு விடாமல் அதையும் நாளைக்கு முடிக்கிறாங்க. இப்ப நாளைக்கு இதே துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஜாக்டோ ஜியோவுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாளைக்கு அவர்கள் பழைய ஓய்வூதியம்னாலும் அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் ஏற்கக்கூடிய ஒரு ஓய்வூதியத்தை கொடுத்துருக்காங்கிறப்ப 20 ஆண்டுகள் முடியாத விஷயத்தை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்கறது முடியவே முடியாது. பிடிஆர் திமுகவுடைய நிதியமைச்சர் சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற பண்டுக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னாரு. அவங்க அதை மீறி கொடுத்துருக்காங்க. பஸ் ஃப்ரீயா இருக்கிறாங்க, பேலன்ஸ் பண்றாங்க, திரும்பி கவர்மெண்ட்ல எவ்வளவு லாஸ் இருந்தாலும் பண்றாங்கிறப்ப மக்களால் எது பேசப்படுகிறது. எடப்பாடி 2000 கொடுக்குறேன்றாரு, ஆண்களுக்கு புரியுன்றாரு. சார் கரெக்ட். இதெல்லாம் டிஎம்கே சொல்ல வேண்டியது சொல்லதா இருந்ததா. இவர் அதுக்கு முன்னாடி அவங்க இக்கட்டான நிலைக்கு போய் நீ 3000க்கு போகணும் 4000க்கு போகணுங்கிற மாதிரி இவர் அந்த அமௌண்ட்டை முன்கூட்டியே சொல்றாரு. முதல்ல நீங்க தேர்தல் அறிக்கை குழு போட்டிருக்கீங்க, அது வரத்துக்குள்ளார ஏன் இந்த 5 மட்டும் உடனே அவசரமா சொல்றீங்க? இந்த மேடையில கூட சொல்லாம, ஏன்னா அதுக்குள்ளார டிஎம்கே சொல்லிடணும்னு அவருக்கு பயம். நீங்க காப்பி அடிக்கிறதுலதான் வேலையா இருக்கிறீங்களே தவிர, நீ 2000 இல்ல 20,000 கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு இல்லைன்னு தான் மக்கள் சொல்றான். நீ சீரியஸா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகம் கிடையாது. ஸ்ட்ரேச்சர் வைஸ் வைங்க சார். கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நானே எடப்பாடி உங்களுக்கு ஓகேவா, ஓட்ட ஒரு வாக்காளரா சொல்லுங்க, ஸ்டாலின் ஓகேவானா நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் மக்கள் நிலை. அவ்வளவுதான். நம்ம முட்டு கொடுக்கல. நீங்க யாரை கொண்டாலும் நிப்பாட்டுறீங்கிறது தான் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களாக ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ கிடையாது. அண்ணாமலையும் ஸ்டாலினையும் நிப்பாட்டி வச்சா கூட ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. ஆனா அண்ணாமலையும் உதயநிதியும் அப்படின்னீங்கன்னா அண்ணாமலைக்கு சில யங்ஸ்டர்ஸோ மக்கள் மத்தியிலயோ ஆதரவா வரும். அவ்வளவுதான். யார கம்பேரிட்டிவ் ஸ்டேட்டஸ்ல கொண்டுட்டு வரீங்க? ஒரு வெளிப்படையாவே சொல்லுங்க. நாளைக்கு எடப்பாடியும் பிரச்சாரம் பண்றாரு, விஜயும் பிரச்சாரம் பண்றாரு, மக்கள் மத்தியில எது பேசும் பொருளாகுது? எந்த தலைவர் பேசுறது பேசும் பொருளாகுது? விஜய் பேசுறது. நயினாரும் பேசுறாரு, அண்ணாமலையும் பேசுறாரு. எந்த மீடியா லைட் வாங்குது? எது மக்கள்கிட்ட பேசும் பொருளாகுது? அண்ணாமலை. அவ்வளவுதான் சார், சிம்பிள். எது மக்கள்கிட்ட பேசும் பொருளாவதோ, யார் பேசுனா எடுபடுமோ அதான். இப்ப நான் எந்த கட்சியிலும் இல்ல, நான் எந்த பொறுப்புலையும் இல்ல. நாளைக்கு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். ஆனா எனக்கு பேட்டி கொடுங்கன்னு ஏன் எடுக்கிறீங்க? நான் பேசுறேன் பாக்குறாங்கிறதுனாலதான் எடுபடுது. சிம்பிள் லாஜிக்கு. எடுபடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து மார்ஷல் எங்க இருந்தோ கேமரா தூக்கிட்டு வந்து என் ஆபீஸ்ல இருந்து உட்காருவாரா? எடுபடும் நீங்க சொல்ற ஆளு. அது எடுபடுமா எடுபடாதுங்கிறதுனாலதான் எடப்பாடி வச்சிருக்கிறாங்க போலங்கிற மாதிரி. இந்த நிலையில் நீங்கள் நிறுத்தக்கூடிய நபரால் வெறும் கட்சி அடையாளத்தை மட்டும் வைத்து சார் எல்லாமே சக்சஸ் ஆவாரு. ட்ரை சம்திங் டு டூ சம், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிட மாட்டோமான்னு முயற்சி செய்யறாங்களே தவிர, பட் இட் ஷுட் ஒர்க் அவுட். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த மேடையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரையுமே நான் ஒரு வேலிட் பாயிண்டாவும் பார்க்கல. எடப்பாடியும் நான் அந்த வகையில் பார்க்கக்கூடிய வகையில் இல்லை. அவ்வளவு. எவ்வளவு சீட்டுகள் சார் பிரிய வாய்ப்பு இருக்கு டிடி விதிநகரனுக்கு, ஏடிஎம்கேக்கு? சார் சீட்டு என்ன வேணாலும் அவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 எம்பில 1 வந்து அன்புமணிக்கு அஷ்யூர் பண்ணிட்டாரு, கண்டிப்பா கொடுக்குறேன்னு. பட் டிடிவியும் ஒரு ராஜ்யசபா கேட்கிறாரு. பட் ஆனா இதுக்கு இன்னும் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கல. இப்ப இந்த மேடையில் தேமுதிக இல்ல. அந்த அம்மா நீ எனக்கு கொடுத்த 24 வந்தப்பையும் ராஜ்யசபாக்காக தான் வந்தாங்க. திரும்பி நீ வெளில கோச்சிட்டு போனதும் நீ கொடுக்கலன்னு தான் போனாங்க. இப்பயும் நாளைக்கு சத்திரியனா இருக்கக்கூடாது, சாணக்கியனா இருக்கணும்னு சொன்னதை நீங்க ராஜ்யசபா அறிவிங்க, நான் வரேங்கிறதுக்கு தான் சொன்னாங்க. இவங்க என்னன்னா இப்ப மோடி வராங்க நீங்க வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலைல கூட அவங்க வீட்டுக்கு சிவி சண்முகம் தங்கமணின்னு போயிருக்காங்க பிரேமலதா சந்திக்க. அப்ப கூட நீங்க வாங்க, நீங்க ஈவினிங் ஏறுங்க, ஸ்டேஜ்ல ஏறுங்க, நாங்க கண்டிப்பா பண்றோம்னதுக்கு அதெல்லாம் முடியாது. மோடி வந்தா நான் ஏன் வரணும்? எனக்கு நீ ராஜ்யசபா அறிவி, ஏன் மோடியை நான் டெல்லியில கூட போய் பாத்துக்கிறேன்னு வந்தோம்மா. இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில இவங்க ஏறலாம், மோடிக்கு மரியாதை கொடுக்கலாங்கிறப்ப அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்களோட ஆப்ஷன் இனிமேட்டு திரும்பி டிஎம்கேக்கு போகணும், இல்ல தாவேக்காக்கு போகணும். ஏன்னா தனிச்சா நிக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு சத்து கிடையாது. ஸோ இந்த நிலையில் இவங்க தேமுதிகவோட பாயிண்ட் வெளியில போயிருச்சு அப்படின்னா இப்ப டிடிவி வந்து திரும்பி ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பார்வையில பாக்குறப்ப அவர் எல்லாம் நான் தான் சொல்றேன் சார், எனக்கு என்ன என் தம்பிக்கு எம்பி கொடுக்கலன்னு அந்த அம்மா வச்சுட்டு போறாங்க.
எனக்கு எம்பி கொடுக்குறேன்னு டிடிவி இறங்குறாரு. அப்பா கிட்ட சண்டை, என்ன கட்சி யாருக்குன்னே தெரியல, அதுக்குள்ளார எனக்கு ராஜ்யசபா தரேன்னா அன்புமணி வராரு. அப்படிங்கிறப்ப இதை மக்கள் நலனாக பார்க்க முடியுமா, இல்ல சுயநலன் கட்சியாக கூட்டணியாக பார்க்க முடியுமா அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.